வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குருமா செய்கிறதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு கொண்ட கடலையும் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை பட்டாணியும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஹோல் கரம் மசாலா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, 2 காஞ்ச மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2. வெங்காயம் தக்காளி 2ஐயும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 துண்டு பட்டை, 3 லவங்கப்பூ, பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் மிளகாயும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து 1 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நல்லா தக்காளி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் கறி மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு கொண்ட கடலையும் பட்டாணியும், அதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை டின்னருக்கு தான் செய்ய போகிறீங்கன்னா ஒரு மதியம் போல் ஊற வச்சு வச்சுருங்க. அப்புறம் நைட்டுக்கு செஞ்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலையும் தேங்காயும், அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம குருமா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து பத்தலைன்னா கொஞ்சம் போல் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
விசில் வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கம கமன்னு வாசனையாக என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தி குருமா ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி விட்டு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.